ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆரி ஒர்க் ஜர்னி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் என்ன மாதிரி பிகினருங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய த்ரெட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பழைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை இது மாதிரி நம்ம பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் என்ன தான் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம அழகுபடுத்தி வச்சுருந்தோன்னா கூட இந்த மாதிரி நிற்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை இதை விட்டு இந்த மாதிரி அதுவே வந்துடும், லூஸ் ஆகி வந்துடும். இந்த த்ரெட்டு நம்ம சீக்கிரத்தில் அந்து போயிடும். அந்த மாதிரிலாம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கலன்னா அந்து போயிடும். அதனால் இந்த த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்லேருந்து எவ்வளோ நூல் வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் அந்த த்ரெட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து சுற்றி வச்சுட்டே இருந்தால் கூட வெளியில் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் நான் சர்ச் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்த ஒரு டிப்ஸை தான் நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிப்ஸை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை நான் இப்போ எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கிறேன். நான் கொஞ்ச நாள் இந்த மாதிரி சுற்றி வச்சு யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோக்காக நல்லா புரியும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், உள்ளார அந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே பாருங்கள் எவ்வளோ த்ரெட்டு உள்ளே கிடக்கு பாருங்கள், லூஸில் இருக்குது பாருங்கள். அது ஒவ்வொரு கண்டிலிருந்தும் ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஆனால் அதுவே அவுந்துக்குது. நம்ம எவ்வளோ தான் சுற்றி வச்சாலும் அதுவே அவுந்துக்கும். அந்த மாதிரி அதுவே இதானதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். இப்போது இந்த நூல்கண்டை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த த்ரெட்டை நான் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா நூல் வெளியில் அவுந்து வந்திருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த த்ரெட்டு நமக்கு வெளியில் திரும்ப அவுந்துடும். இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது, இல்லை எதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எட்ஜு லூஸ் ஆகி அப்படியே அவுந்து வந்துடும். நம்ம ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நிற்க வச்சா கூட அப்படியே கீழே எல்லாமே லூஸ் ஆகி போயிட்டு எடுக்கும் போது அந்த லூஸானது எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே போயிடும். அப்புறம் திரும்ப எடுத்து சுற்றணும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி எட்ஜு வரதுக்கும் முன்னாடி ஒரு ரவுண்டு முன்னாடி நம்மளோட விரலை அந்த நூலுக்கும் அடி சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கரை வச்சுட்டு இந்த எட்ஜ் அந்த ஃபிங்கர் பக்கத்தில் வந்ததும் சேர்த்து பிடிச்சிக்கணும். நம்ம அந்த விரலில் பிடிச்சது ப்ளஸ் இந்த லாஸ்ட்டு எட்ஜு ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒரு சுற்றி விட்டுறணும். அவ்வளோதான். இது மாதிரி வச்சுட்டோன்னா எவ்வளோ தான் நம்ம பாக்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடுக்காமல் சும்மா இப்படி போட்டு வச்சுருந்தோன்னா கூட இந்த த்ரெட்டு பிரியவே பிரியாது. நம்மளாக அதை எடுத்து ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து ஸ்டிச்சிங்க்கு எடுக்கிற வரைக்கும் இந்த த்ரெட்டு அப்படியே தான் இருக்கும், வரவே வராது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணினதுலேருந்து ஜாயின் பண்ணி த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு வந்துச்சு. நிறைய த்ரெட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கூட நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பழைய வீடியோஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத சர்ச் பண்ணி தான் இந்த டிப்ஸை எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா த்ரெட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வேஸ்ட்டுங்கிறதே ஆகாது. ரொம்பவே சூப்பராக நமக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.